Hi friends, welcome to Chennai food. வெண்டைக்காயும் வேர்க்கடலையும் இருந்தா போறோங்க. வழவழப்பே இல்லாம ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காயும் வேர்க்கடலையும் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். வெண்டைக்காயை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணணும். வெண்டைக்காய் சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வழவழப்பு தன்மையெல்லாம் இருக்காது. பாருங்கள், கையில் ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இந்த வெண்டைக்காயை நான் பேனுக்கு மாற்றிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்து விட்டுடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயில் தான் நம்ம வதக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்பொழுது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா அதுக்குள்ளே வெண்டைக்காய் வதங்கிடும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அது தனியாத்தூள், 2 பூண்டு பல் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வேர்க்கடலை, நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வெண்டைக்காயோடைய அளவு பொறுத்து நீங்கள் வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்ததுனால இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம கரகரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம வெண்டைக்காயில் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்குது பாருங்கள். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். வெண்டைக்காய்க்கு தேவையான சால்ட்டை இப்போவே சேர்த்து விட்டுடுங்க. சால்ட்டு சேர்த்துட்டு வெண்டைக்காயை வதக்கும் பொழுது வெண்டைக்காயில் வழவழுப்பு தன்மையே இருக்காது. சீக்கிரமாகவும் நமக்கு வதங்கிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வதக்குனிங்கன்னா வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்து விட்டுடலாம். ரெடி பண்ணி வச்சேன் இந்த மசால் பொடியை. நம்ம இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான பொடி தான் ரெடி பண்ணோம். அதனால் நான் எல்லாமே சேர்த்துட்டேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும். அவ்வளவுதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்பொழுது அருமையாக இருக்கும். நல்ல உப்பு காரம்லாம் சேர்ந்து நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயும் வேர்க்கடலையும் வச்சு வழவழப்பே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.